ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 31/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு 10:32 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அவிட்டம். இரவு 8:10 பின்பு சதயம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10 15 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூஷம், பூஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பந்த பாச சொந்தங்கள் பெருகும். அதாவது பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும். சிறு தொழில் என்று சொல்லக்கூடிய குடிசை தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம், ஊறுகாய், ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அன்னலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும். ஜீவனஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் ஆவணம் காணுகின்ற உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தர்ம தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது வித்தைக்கு அதிபதியாகிய புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கத்தையாக பணம் சேரக்கூடிய திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வீர மாந்தீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கும். பொதுவாகவே ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதால, குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதால செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் அழுத்தமாக கிடைக்கும். அதாவது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் பெருகக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருந்தால் கூட லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று, அதே மாதிரி தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்று, உச்சம் பெற்ற குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்துக்கு மேலே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஜெகதாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறுதியான பேச்சுக்கள் வெளிப்படும். மற்றவங்க கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி அல்லது முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல நட்பு கிடைப்பது அரிது, கிடைத்த நட்பை இழப்பது எளிது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தண்டு மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும். உங்களுடைய நேர்த்தியான உழைப்பிற்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சரளமான வகையில், சந்தோஷமான வகையில் பண வரவுகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்புகளும் வரவுகளும் சரளமாக கிடைக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் அமையும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது மங்களகரராக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு விடை கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சுக்களால் பெருமைகள் சேரும். அறிமுகமே இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய இனம், தன்னுடைய சொந்தம், தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட அந்நிய இனத்தவர் மூலமாக, அந்நிய மதத்தவர் மூலமாக எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சீதா லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவு தொகையாக கிடைக்கும். திடமான முடிவுகளை தீர்மானித்து பதமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சந்த கடையில் சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அகிலாண்ட நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாராளமான தனவரவு ஏராளமாக கிடைக்கும். உங்களுடைய அமைதியான செயல்பாடுகள் மூலமாக ஆதாயம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவு தென்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகா துர்கா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் சேரும். குடும்பத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறத விட தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி கிடைச்சி அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏராளமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துவி முக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.